ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர் பணியிடம் குறித்த தகவல் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி வாய்ப்பு தொடர்பான தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் வேலைவாய்ப்பு தொடர்பான தகவல்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கண்டினியூவாக பார்த்துலாம். அடுத்ததாக இந்த பத்திரிகை செய்தி பார்த்தலாம். இது எந்தெந்த பணியிடத்தை கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நிரந்தர ஆசிரியர்கள் தேவை. கீழ்காணும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 10 நாட்களுக்குள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது லாஸ்ட்டாக பார்த்தலாம். வரிசை எண் 1, 2, 3, 4 மொத்தம் 4 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. பணியிடத்தின் பெயர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வரலாறு. இந்த போஸ்டிங்கோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1. பணியிடத்தின் தன்மை நிரந்தரம். இன சுழற்சி. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, அதாவது எம்பிசி பிரிவினராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி என்ன முடிச்சுக்கணும்? பிஏ வரலாறு முடிச்சுக்கணும், ப்ளஸ் பிஎட் முடிச்சுக்கணும், டெட்டு தேர்ச்சி பெற்றுக்கணும். பேப்பர் 2ல் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான சம்பள விகிதம், ஊதிய விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 36,400 to 1,34,200, அதாவது கவர்மெண்ட் சேலரி. அடுத்து 2 பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங். இதுவும் நிரந்தர பணியிடம் தான். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஏ ஆங்கிலம் முடிச்சுக்கணும், ப்ளஸ் பிஎட் டேட் பேப்பர் 2ல் தேர்ச்சி பெற்றுக்கணும். இதற்கு ஊதிய விகிதம் 36,400 to 1,34,200, அதே ஊதிய விகிதம் தான். அடுத்து 3 பட்டதாரி ஆசிரியர் வரலாறு ஒரு பணியிடம், நிரந்தர பணியிடம். அடுத்து பொது பிரிவினர் ஓசி கம்யூனிட்டினா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிசி இதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஏ வரலாறு முடிச்சுக்கணும். அடுத்து பிஎட் ப்ளஸ் டேட் பேப்பர் 2 தேர்ச்சி. ஊதிய விகிதம் அதே தான். ஏன்னா பட்டதாரி ஆசிரியருக்கு ஒரே ஊதிய விகிதம் தான். அடுத்து பட்டதாரி ஆசிரியர் கணிதம் பணியிடத்திற்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நிரந்தர பணியிடம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுக்கணும், ப்ளஸ் பிஎட் ப்ளஸ் டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணிக்கணும். இதற்கு அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள். செயலர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா அரசு உதவி பெறும் பள்ளி, கனியூர், மடத்துக்குளம் வட்டம், திருப்பூர் 62642203. செல்பேசி எண் பார்த்திங்கன்னா 9047241203. இந்த செல் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றிய தகவல் நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 8, 2025. இந்த டேட்டு தான் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது போன்ற ஆசிரியர் நியமனம் தொடர்பான தகவல் வேறு எதுவும் இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நன்றி.